பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த தேவாதி தேவனை பாடி ஆராதிக்கப் போகிறோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. கிருபைநாதன் துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை
அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 20 நாம் வாசிக்கிறோம், என் மேல் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் எழுதுகிற நல்ல ஒரு அழகான வசனத்தை நாம் வாசிக்கிறோம். என்மேல் ஆண்டவர் பிரியமாயிருந்தபடியால் என்னை விசாலமான இடத்திற்கு கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பாருங்கள், மனிதர்களுடைய பிரியம் ஒருவர் மேல் இருக்கும் என்றால் அவர்கள் எவ்வளவு காரியங்களை வேண்டிக் கொள்ளுகிற, நினைக்கிற, சிந்திக்கிற எந்த ஒரு நன்மையான காரியங்களையும் செய்து விடுகிறார்கள். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய பிரியம் ஒரு மனிதர் மேல் இருக்குமா இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? விசாலமான இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து நம்மேல் பிரியமாய் இருக்கிறபடினால் நம்மை அவர் தப்புவிப்பாராம். இந்த சங்கீதத்தை, இந்த வார்த்தைகளை எழுதின தாவீதுடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலையில் கடந்து போன ஒரு மனிதன். பலவித நெருக்கங்களை அவன் அந்த பாதையில் கடந்தான். ஆனால் அந்த நெருக்கடியான நேரத்தில் கூட ஆண்டவர் அவனோடு கூட இருந்தாராம். அவன் மேல் பிரியமாய் இருந்தாராம். அவன் மேல் அவர் பிரியமாய் இருந்ததினால் அந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி 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 அவனை விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்து அவனை தப்புவித்து நிம்மதியாக வாழ வைத்தார் என்றுதான் அவன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படித்தான் ஒன்று போனால் ஒன்று அடுத்தடுத்து நெருக்கடியின் பாதையில் நாம் கடந்து போகிறோம். இந்த பாதையிலிருந்து வெளியே வந்துவிட்டோம், இனி நிம்மதியா இருக்கலாம் என்று யோசிக்கும் போது இன்னொரு நெருக்கடியான பாதை நமக்கு வருகிறது. ஆனால் எவ்வளவு நெருக்கடியான பாதைகள் நமக்கு வந்தாலும் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறபடினால் அந்த நெருக்கடியிலேயே நாம் அழிந்து போகும்படி அவர் நம்மை விடுவதில்லை. அவர் நம்மேல் பிரியம் வைத்து நம்மை விசாலமான இடத்திற்கு கொண்டு வருகிறார். அந்த நெருக்கடியிலிருந்து நம்மை விடுவித்து நல்ல ஒரு விசாலமான இடத்திற்கு கொண்டு வந்து நம்மை அவர் தப்புவித்தார் என்று அந்த தாவீது சொல்லுகிறார். அவரை தப்புவித்தது போல நம்மையும் தேவனாகிய கர்த்தர் தப்புவிக்க இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த நெருக்கடியான பாதையில் நீங்கள் கடந்து போகிறீர்கள்? ஒருவேளை கடன் பிரச்சனை உங்களுக்கு பலவிதமான நெருக்கடிகளை கொண்டு வருகிறதா? ஒருவேளை பாவ போராட்டம் உங்களை தத்தளிக்க பண்ணுகிறதா? ஏதோ ஒரு தவறான காரியங்கள் உங்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறதா? ஐயோ, இந்த நெருக்கடியிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த பாவ சுபாவம் என்னை அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுகிறது, இதிலிருந்து நான் நெருக்கடியிலிருந்து வெளியே வருவேனா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது ஒரு வேளை வியாதி அல்லது குடும்பத்தில் சமாதானமற்ற நிலைமைகள், ஏதோ ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போவீர்கள் என்றால் மனம் கலங்காதீர்கள். உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களுடைய இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி விசாலமான இடத்திற்கு உங்களை ஆண்டவர் கொண்டு வந்து உங்களை இந்த பாதையிலிருந்து அவர் தப்புவித்து விடுவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். என் மேல் என் ஆண்டவர் பிரியமாய் இருந்தபடியால் என்னை விசாலமான இடத்திற்கு கொண்டு வந்து என்னை அவர் தப்புவித்தார் என்று தாவீது சொன்னது போல நெருக்கடியின் பாதையில் கடந்து போன அந்த மனிதனை நீர் விசாலமான பாதையில் கொண்டு வந்து தப்புவித்த அதே தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகளையும் மாற்றி விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்து ஒவ்வொருவரையும் தப்புவிக்க இன்றைக்கும் நீர் உயிரோடு கூட இருக்கிறீர். அவர்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருந்தாலும், எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையா இருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை தப்புவிக்கும்படி அவர்கள் மேல் நீர் பிரியமாய் இருக்கிறீர். விசாலமான இடத்திற்கு நீர் கொண்டு வருவீர். அவர்களை தப்புவித்து கனப்படுத்துவீர் என்று விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எல்லா நெருக்கடியான நிலைமைகளும் இன்றைக்கு மாறுவதாக. சாத்தானின் தந்திரங்களிலிருந்து அவர்கள் இன்றைக்கு விடுவிக்கப்படுவார்களாக. விசாலமான பாதைக்கு அவர்கள் கொண்டு வரப்படுவார்களாக. உம்முடைய பிள்ளைகளை நீர் தப்புவித்து கனப்படுத்துவீராக என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு இக்கட்டுகளிலிருந்தும் தப்புவித்து அவர்களை கனப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.